Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. வேர்க்கடலையும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிங்க்ஸாக தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லாவே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு ஹாஃப் தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க, புளிப்பாயிடும். நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி மசிகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கார்ன்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. அந்த கொத்தமல்லி புதினாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும், நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. டயட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இது நல்ல ரெசிபியாக இருக்கும். இல்லைனாக்கா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக ரெசிபியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நான் இங்கே ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால இது ஸ்டொமக்குக்கு ரொம்பவே நல்லது. நான் வயிற்று புண்ணு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். டயட் ஃபுட் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போது இதை நான் குக்கரில் வச்சு ஒரு விசில் விடுறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வச்சிங்கனாக்கா ஒரு விசிலே போதும். நான் இன்றைக்கி ஜவ்வரிசியை ஊற வைக்கல, டைரெக்டாக ஆட் பண்ணதுனால ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். வேர்க்கடலை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி இன்றைக்கி செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.